எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி குழம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். அன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் ரெசிபி சொல்லட்டுமா? டீ போடுற டைமில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா கேரட் சீவுறதில் திருவி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பைண்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது கூட சின்ன சின்னதாக வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து அதை நல்லா பால் ஷேப்பில் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த ஷேப்பில் உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை தூக்கி அந்த முட்டைக்குள்ளே போட்டு நல்லா இங்கிட்டு ஒரு பெரட்டு அங்கிட்டு ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிட்டு அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு பெரட்டி எடுத்தாச்சு. சைட்லேயே ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். ஹீட்டு மட்டும் மிதமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது கூட சில்லி சாஸ் வச்சு சர்வ் பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.